ஆனால் ஆட்டோ மீட்டர் கொண்டு வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் எல்லா கம்பெனியோட சைன் பண்ணி கவர்மெண்ட்டு தான் ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கு அரசாங்கம் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாரும் இது ஒரு கார்ப்பரேட் வளர்கிற மாதிரி தானே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனி ஆட்டோ கம்பெனிகள் அந்த மாதிரி யாரோ எங்கேருந்தோ ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க தான் பேரே தெரியாதவங்க ஒருத்தவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ கேஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பாலியல் தொல்லைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வயசானவங்க எனக்கு தெரிஞ்சு போகிறாங்க. ஆனால் சின்ன வயசு அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஜாப் தான். அதையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இல்லை பைக் எடுத்துடலாம். என்ன கேட்டால் ரேட்டு என்னன்னு கேட்டுட்டு தான் வராங்க. அது கூட கேட்குறாங்க சிலர் அதே ரேட்டுக்கு வரவங்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு அனுபவம், ஒரு ஆட்டோக்கார் சொன்னது என்னென்னா, அதாவது அவங்க டியூவும் கட்டி சம்பாதிக்க முடியும், எல்லாரும் கொண்டு 6 மணிக்கு மேலே டாஸ்மாகில் கொடுத்துட்றாங்க, இது இல்லாமல் இருந்ததுன்னா சரியாக இருக்கும்ன்றாங்க. ஆட்டோ டாக்ஸி இருந்தால் ஓகே, பைக் வேண்டான்னு தான் சொல்லுவேன்.